Hello, welcome to Match Paatheengala Boss World T20 Preview 2026. இப்போதான் 2024 முடிஞ்ச மாதிரி இருக்கு. நம்ம ரோக்கோலாம் வந்து இமோஷ்னலாக அதை கப்பை தூக்கி ரிட்டையர் ஆகி வந்து டீம் பஸ்ஸில் ஃபுல்லாக மும்பைக்கு மெரின் டிரைவ்லலாம் போய் அதெல்லாம் நம்ம பார்த்த மாதிரி இப்போ தான் இருக்குது. ஆனால் இட்ஸ் பீன் 2 years ஆல்ரெடி. ஸோ பாகிஸ்தான் விட்டு போயிருக்காங்க. பாகிஸ்தான் ஃபோர்ஃபிட் பண்ணியிருக்காங்க இந்தியாவோட. அதுக்கு ஒரு தனியாக ஒரு எபிசோடு வச்சுருக்கோம். ஸோ அதை பற்றி நம்ம இங்கே பேச போகிறது இல்லை. பங்களாதேஷ் ஆல்ரெடி விட்டு போயிட்டாங்க. நான் வரமாட்டேன், வெராட்டி போடா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதை பற்றி தனியாக ஒரு எபிசோடு பண்ணியிருக்கோம். அதை பற்றி இங்கே வந்து நம்ம அதிகமாக பேச போகிறது இல்லை. எவ்வளோதான் கஷ்டப்பட்டாலும் பாலிடிக்ஸை வந்து இந்த வேர்ல்ட் கப்போட ஆல்ரெடி ஒரு ஹைலைட் வந்து பாலிடிக்ஸாக தான் வந்து எமர்ஜ் ஆகி வந்திருக்கு. ஸ்ரீனி, கிரிக்கெட்டை பற்றி மட்டும் பேசலான்னு ட்ரை பண்ண போகிறோம். முடியுங்கிறீங்களா? நீங்கள் ரெடி ஆகிட்டீங்களா இந்த T20 வேர்ல்ட் கப்புக்கு? ஒரு ஹைப்பே இல்லாத மாதிரி ஏன் இருக்குது? ஹைப்பே இல்லாத ஐ மீன் இப்போ ஆனா நீங்க இப்போ பார்க்கக்கூடிய எல்லா டோர்னமெண்ட் நம்ம இதே தான் வந்துட்டு சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்கும் சொன்னோம். ஸோ ஒன்ஸ் டோர்னமெண்ட் ஆரம்பிக்கும்போது இது ஆப்வியஸ்லி இந்தியா அண்ட் ஸ்ரீலங்கா 2 நாட்டுல நடக்கிற டோர்னமெண்ட். ஸோ மெயினா வந்து ஸ்ரீலங்கால வந்து அங்க வந்து எல்லாமே கொலம்போல தான். பல்லக்கேலையில மேட்ச் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ கொலம்போ அண்ட் பல்லக்கேலை. இந்தியால வந்து மும்பை, அகமதாபாத், சென்னை, கொல்கத்தா, டெல்லி 4. ஸோ ஐ திங்க் இந்த வார கடைசியில வந்து டோர்னமெண்ட் ஆரம்பிச்ச உடனே வந்து வெள்ளிக்கிழமை ஆரம்பிக்கிறது டோர்னமெண்ட். ஆரம்பிச்ச உடனே ஐ திங்க் அந்த ஹைப் நீங்க சொல்ற இது வந்துட்டு இந்த ஃபீவர் வரும்னு நினைக்கிறேன். அது பட் இது இது இன்னொன்னு என்னன்னா வந்து நீங்க கேட்கிற கேள்விக்கு இன்னொரு இது என்னன்னா எப்பவுமே இது வந்து T20 வேர்ல்ட் கப் இருக்கிறது தான். இந்த ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 20 டீம் இருக்கிறதுனால வந்து ஃபர்ஸ்ட் நடக்கிற மேட்சஸ்ல வந்து அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஆல்மோஸ்ட் நம்ம பார்க்கும்போது அதே மாதிரி பார்க்கலாம். டாப் 8 வந்து யார் வராங்க சூப்பர் 8க்கு, அந்த சூப்பர் 8ல இருந்து தான் வந்து மேட்சஸ் ஒரு மாதிரி சூடு பிடிக்க ஆரம்பிக்கும். ஸோ இன் இன் எஃபெக்ட் ஹைப் வந்து அடுத்த வாரம் ஆரம்பிக்கும்னு நினைக்கிறேன். ஒன்ஸ் இப்போ வந்து தெரியல. ஒன்ஸ் டோர்னமெண்ட் ஆரம்பிச்ச உடனே கண்டிப்பா வந்து அந்த ஃபீவர், ஏன்னா என்னதான் இருந்தாலும் நம்ம கிரிக்கெட் ஆரம்பிச்ச உடனே வந்துட்டு அந்த ஃபீவர் வந்துரும். ஸோ கண்டிப்பா த ஹோப் இஸ் சனிக்கிழமை. இன்ஃபேக்ட் நீங்க நெனச்சு பார்த்தீங்கன்னா, எப்போதுமே பிராட்காஸ்டர்ஸ்க்கே இது நல்லா தெரியும். இவங்க வந்து வரமாட்டாங்கடா முதல்ல சோம்பேறிங்க மெதுவா தான்டா அப்படியே டியூன் அப் ஆவாங்க. அதனால தான் இந்தியா, பாகிஸ்தான் மேட்ச வந்து அப்படியே நைஸா 2வது வாரத்தில தான் வைப்பாங்க. ஓப்பனிங் வீக்கெண்ட்லயே வைக்க மாட்டாங்க. லெட் தெம் வார்ம் அப் அதுக்கப்புறம் வைக்கலான்னு. இந்தியா வெர்சஸ் பாகிஸ்தான் அகைன் ஒரே குரூப்ல வச்சு வச்சு இந்த தரம் இட் ஹாஸ் ஆக்சுவலி பேக் ஃபயர்ட் ஆன் தெம். அட்லீஸ்ட் வேற டீம வச்சிருந்தா அந்த குரூப்க்கான காசாவது வந்திருக்கும். பட் அகைன் இது வந்து பாகிஸ்தான் ஃபோர்ஃபிட் பண்ணத பத்தி இல்ல. அத பத்தி தனியா ஒரு எபிசோட் வச்சிருக்கோம். டிஸ்கிரிப்ஷன்ல போய் பார்த்துக்கோங்க. ஆம், ஸோ எப்படி போலான்னு நம்ம யோசிச்சிருந்தோம். ஏன்னா 20 டீம் இருக்கு. குரூப்பா போலாம். எல்லா குரூப்லயும் தேர் ஆர் 2 டாப் டீம்ஸ் லைக் டெக்னிக்கலி டாப் டீம்ஸ் சொல்லலாம். ஒரு பர்ட்டிகுலர் குரூப் ஆஃப் டெத்ன்னு சொல்லலாமா? குரூப் டி வந்து அங்க வந்து 3 டாப் டீம்ஸ் இருக்கு. ஆப்கானிஸ்தான், சவுத் ஆஃப்ரிக்கா அண்ட் நியூசிலாந்து. ஸோ நம்ம ரிவர்ஸ்ல வரலான்னு நம்ம மேபி அதான் முடிவு எடுத்திருக்கோம். ஸோ முதல்ல குரூப் டிலேருந்து நம்ம ஆரம்பிக்கலாமா ஸ்ரீனி? குரூப் டியோட முதல் முதல் மேட்ச் வந்து ஞாயிற்றுக்கிழமை. ஏன்னா ஐ திங்க் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் டே வந்து குரூப் ஏ அண்ட் குரூப் சி மேட்சஸ் இருக்கு. ஸோ குரூப் டியோட முதல் மேட்ச் வந்து ஞாயிற்றுக்கிழமை 2வது நாள் ஆப்கானிஸ்தான் வர்சஸ் நியூசிலாந்து. ஸோ அங்க யார் யார் இருக்காங்க அந்த குரூப்ல பார்ப்போம் முதல்ல. ஆப்கானிஸ்தான், கனடா, நியூசிலாந்து, சவுத் ஆப்பிரிக்கா அண்ட் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ். எல்லாருமே வந்து T20 வேர்ல்ட் கப் வந்து விளையாடினவங்க. ஸோ ஒன்றும் புதுசா அப்படின்னு சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன். ஆம், இதுல யாரும் புதுசு இல்ல. ஆனா இந்த குரூப்ல வந்து ஒரு 3 ஜாம்பவான். ஏன்னா ஆப்கானிஸ்தான் வந்து T20 பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஜாம்பவான் கேம்ப்ல தான் சேர்க்கணும். அவங்க வந்து சும்மா பார்ட்டிசிபேஷன் சர்டிபிகேட் வாங்கிட்டு போறதுக்கு வர ஒரு டீம் இல்ல. கண்டிப்பா வந்து அப்செட் சாத்தியம். அங்கேருந்து வந்து ஒரு டீம், எந்த டீம் வந்து வெளியில போறது அப்படின்றது தான் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அந்த குரூப்ல அதுதான் இன்ட்ரெஸ்டிங். இந்த ஆப்கானிஸ்தான், நியூசிலாந்து, எஸ்ஏல யாரு குவாலிஃபை பண்ண மாட்டாங்க அப்படின்றது தான் வந்து ஐ திங்க் இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி அந்த குரூப்ல. இன்ஃபேக்ட் ஓப்பனிங் வீக்கெண்ட்லயே வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, இட்ஸ் ஆப்கானிஸ்தான் வெர்சஸ் நியூசிலாந்து இஸ் ஃபர்ஸ்ட் மேட்ச் ரைட்? ஸோ அதுலேருந்து ஒரு டீம் முதல்ல பிக் பண்ணலாம். ஆப்கானிஸ்தான்லேருந்து ஆரம்பிக்கலாமா? ஐ திங்க் ம். ஹையஸ்ட்டா அவங்க அண்ட் அகைன் எல்லா டீமும் நாங்க பேசும்போது ஐ திங்க் வி ஜஸ்ட் வாண்ட் டு டச் அப்பான் தேர் ஹைலைட்ஸ். என்ன அவங்க ஸ்ட்ரென்த் என்ன இருக்கலாம், வீக்னஸ் என்ன இருக்கலாம் அண்ட் அஃப்கோர்ஸ் ஹையஸ்ட்டா அவங்க எங்க வந்து ஃபினிஷ் பண்றதுக்கான வாய்ப்பு எங்களுக்கு தோணுது அப்படிங்கிறத நம்ம டச் பண்ணி பார்ப்போம். பர்சனலி பிட்வீன் சவுத் ஆஃப்ரிக்கா, நியூசிலாந்து, ஆப்கானிஸ்தான், ஐ திங்க் ஆப்கானிஸ்தான்
ஹேஸ் டு பி ப்ராபப்லி த செகண்ட் டீம். எனக்கு என்னமோ தெரியலங்க. இந்த தடவ எனக்கு சவுத் ஆஃப்ரிக்கா, நியூசிலாந்து 2 பேருமே குவாலிஃபை ஆவாங்கன்னு எனக்கு கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கு. ஜஸ்ட் சீயிங் சூப்பர் 8க்கு சொல்றீங்களா? சூப்பர் 8க்கு சொல்லிட்டு இருக்கேன் நான். ஏன்னா முதல் மேட்ச் சென்னையில. ஆப்கானிஸ்தான் வெர்சஸ் நியூசிலாந்து. இதோட ஒரு அருமையான வாய்ப்பு வந்து எனக்கு தெரிஞ்சு ஆப்கானிஸ்தான் கிடைக்காது. கண்டிப்பா. ஸ்பின் ட்ராக்கு அவங்களோட பவுலிங் ஸ்ட்ரென்த்தே வந்து ஸ்பின்னு தான். ஸோ அ அங்க தான் வந்து ஐ திங்க் அப் ஆப்கானிஸ்தான் ஸோ எனக்கு வந்து அதான் ஆப்கானிஸ்தான் அண்ட் சவுத் ஆஃப்ரிக்கா. இவங்க 2 பேர் தான் அங்கேருந்து குவாலிஃபை ஆவாங்க. கனடாவும், யுஏஇ ஐ நீங்க டோன்ட் திங்க் நியூசிலாந்து ஆமாட்டீங்கன்னு ஆகாதுன்னு சொல்ல வர்றீங்க நீங்க. ஆமா. ஏன்னா இப்போ அதாவது இப்போ விளையாடின நம்ம வந்து ஒரு இந்தியா வர்சஸ் T20 நியூசிலாந்து இந்தியால விளையாடிருக்காங்க. ஸோ ஒரு விதத்துல பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி நியூசிலாந்துக்கு வந்து அந்த சீரிஸ் விளையாடுனதுனால நல்ல பிரிப்பரேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஆனா, அந்த ரிசல்ட்ஸ் நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, பிரிச்சு மேய்ஞ்சிருக்காங்க இந்தியா வந்து நியூசிலாண்ட. அண்ட் தே ஹேவ் ஸ்ட்ரகிள்ட் அகைன்ஸ்ட் ஸ்பின் அப்படின்றதிலும், ஒரு மாரி ஓகே கடைசில வந்து கடைசி 2 மேட்ச்ல ஓரளவுக்கு வந்து அவங்க பேட்டிங் ஸ்ட்ரெங்த் வந்து வந்தது அப்படின்னு சொல்லலாம். பட் பவுலிங் ஸ்ட்ரெங்த் ஸ்பெசிஃபிக்கலி நீங்க சென்னையில எடுத்தீங்கன்னா, ரஷீத், முஜீபு, நூர் அகமத் இந்த பெஸ்ட் ஸ்பின் அட்டாக் அவ் ஆப்கானிஸ்தான் இருக்கிறது வந்து ஐ திங்க் நியூசிலாந்துக்கு கஷ்டமா இருக்கும்னு நெனைக்கிறேன். சோ அத ம். வச்சு நூர் அஹமதோட ஹோம் கிரவுண்ட் வேற அது சென்னை அது. ஆமா. இப்போ புது ஹோம் கிரவுண்ட்ன்னு சொல்லலாம். 2வது மேட்ச் வந்து ஆப்கானிஸ்தானோடது வந்து ஆக்சுவலி சவுத் ஆஃப்ரிக்காவோட இருக்கிற மேட்ச் வந்து அஹமதாபாத்ல இருக்கு. ஸோ அது வந்து நம்ப என்ன சொல்லலாம், நம்ப ராஷித் கானோட ஹோம் கிரவுண்டுன்னு சொல்லலாமா? ஐபிஎல் ஹோம் கிரவுண்ட். ஸோ அகைன் ஜஸ்ட் ஒரு ஒரு பிளேயர் ஒரு ஹைலைட் சும்மா இப்படி எடுத்து குடுக்குறோம். அப்படின்னு இல்ல. பட் நீங்க சொன்ன மாரி கரெக்ட் தான். இஃப் ஆப்கானிஸ்தான் இந்த வேர்ல்ட் கப்ல இஃப் யூ டோன்ட் சீ தெம் புரோகிரஸ் டூ ஆல் த வே எவ்வளோ தூரம் பார்க்குறீங்க நீங்க ஆப்கானிஸ்தான நீங்க? செமிஃபைனல். அப்சல்யூட்லி. ஐ திங்க் அவங்களே ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்சு அவங்கள செமிஃபைனலா தான் பார்ப்பாங்கன்னு தோணுது எனக்கு. ஏன்னா, வித் த 3 டாப் ஸ்பின்னர்ஸ் நூர் அஹமத், ராஷித் கான் அண்ட் ஐ திங்க் முஜீப் இருக்காரா? முஜீப் இருக்காரு. அண்ட் ஆ. பாசிபிலி நபி நபி கூட வந்து ஆர் ஐ மீன் பேட்டிங் சைட்ல குர்பாஸ் இருக்காரு, இப்ராஹிம் ஜாத்ரான் அவங்க எல்லாமும் இருக்காங்க. அண்ட் எப்படின்னா வந்து லைக் சூப்பர் 8ல போகும்போது அந்த சைட்ல வந்துட்டுல ஆப்கானிஸ்தான் வந்து வில் கோ டு அதர் சைட் இங்கிலாந்து, அ ஆப்கானிஸ்தான். ஏன்னா நியூசிலாண்ட ரீப்ளேஸ் பண்ணாங்க அப்படின்னா வந்துட்டு ப்ரீ டிட்டர்மைன்ட் சீடட்ல அந்த சைடு போவாங்க. இங்கிலாந்து, ஸ்ரீலங்கா, நியூசிலாந்து அண்ட் பாகிஸ்தான். சாரி இங்கிலாந்து, ஸ்ரீலங்கா, ஆப்கானிஸ்தான் அண்ட் பாகிஸ்தான். அந்த சைடுல வரும். ஸோ அங்கேருந்து வரும்போது இங்க பக்கம் வந்து நம்ப லைக் ஜஸ்ட் எப்படி வந்து செமிஃபைனல்ஸ்க்கு நம்ம யோசிக்கிறோம் அப்படின்னா வந்து இன்னும் நம்ம சைடுல வந்து இந்தியா, சவுத் ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா, வெஸ்ட் இண்டீஸ். ஸோ அதுலேருந்து 2 டீம் தான் வந்து ஆப்வியஸ்லி நம்ம இன்னும் மத்த குரூப்ஸ் பேசல. நான் அதுக்குள்ள சூப்பர் 8 போயிட்டேன். பட் ஜஸ்ட் ஏன் அவங்க வந்து செமிஃபைனலுக்கு வருவாங்க அப்படின்னு என்னோட இதுனா வந்து ஸோ இந்த இந்தியாவோட சைடு ஆஃப் தி சூப்பர் 8 வந்து ஸ்ட்ராங்கரா இருக்கு. அங்க வந்து ஆப்கானிஸ்தான் ஆ போறதுக்கு அண்ட் அகைன் இது ஒண்ணு நான் பார்க்கல. ஐ டோன்ட் நோ நீங்க பார்த்தீங்களா? ஏன்னா பாகிஸ்தான் நம்ம சொன்னோம் அகைன் வந்து இதெல்லாம் தான் வந்து நம்ம யோசிக்கணும். இம்பாக்ட் தெரியும் அப்படின்னு வந்து பாகிஸ்தான் இந்தியாவோட விளையாடலைன்னா, அந்த பாயிண்ட்ஸ் கேரி ஓவர் ஆகுதா? லைக் ஃபோர்ஃபிட் பண்றதுனால நெட் ரன் ரேட் வந்து சூப்பர் ஹிட்ஸ்க்கு போறதா? அங்க வந்து இம்பாக்ட் ஆகுதா? அப்படின்றதெல்லாம் இல்ல அந்த அங்க வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு ஃப்ரெஷ் ஸ்டார்ட்டா தான் இருக்கும். ந சூப்பர் 8ல அண்ட் அதுல வந்து நெட் ரன் ரேட் வந்து கண்டிப்பா எஃபெக்ட் ஆகும். நீங்க ஃபோர்ஃபிட் பண்ணீங்கன்னா கூட, மத்த மேட்சஸோட ஆவரேஜ எடுத்துட்டு உங்களோடது அந்த ஆவரேஜ வந்து இங்க குறைப்பாங்க. ஸோ அது எக்ஸாக்ட் எனக்கு கால்குலேஷன் தெரியாது. ஆனா நெட் ரன் ரேட் வந்து அப்படியே மெயின்டெயின் ஆகுமா? இல்ல. பாகிஸ்தான் ஃபோர்ஃபிட் பண்ணாலும் நெட் ரன் ரேட் எஃபெக்ட் ஆகும். பட் அகைன் வரலாம் நம்ம குரூப் ஏக்கு பேசும்போது பேசலாம். குரூப் டில இன்னும் 2 டீம் இருக்கு. சவுத் ஆஃப்ரிக்கா அண்ட் நியூசிலாந்து. நியூசிலாந்து ஆல்ரெடி நீங்க வேர்டிக்ட் குடுத்துட்டீங்க. மேய்ஞ்சு எடுத்திருக்காங்க. ஸோ ஐ திங்க் ஜஸ்ட் ஃபீல்ஸ் பட் அகைன் வேர்ல்ட் கப் அண்ட் நியூசிலாந்து நம்ம என்னைக்கும் அண்டர் எஸ்டிமேட் பண்ண முடியாது. ட்ரூ. ஆ யூ நோ இன்னொன்னு இப்படி கூட பார்க்கலாம்ல நீங்க. இந்தியா மாரியான ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் கண்ட்ரியோட இப்போ நீங்க வந்து அவங்க ஹோம் கிரவுண்ட்ல நீங்க விளையாடுனதுனால, யூ ஆர் நவ் பேட்டில் ஹார்ட் இல்ல உங்களுக்கு. ஸோ ப்ராபப்ளி அது உங்களுக்கு ஆக்சுவலி ஹெல்ப் பண்ணும். உங்களுக்கு விளையாடும்போது. மத்த டீமோட விளையாடும்போது சடன்லி யூ மைட் ஃபைண்ட் அவங்க பாலர்ஸ் இல்ல அவங்க பேட்டர்ஸ வந்து கொஞ்சம் ஈசிலி நீங்க டேக்கிள் பண்ணலாம். தேர்ஸ் நோ அபிஷேக் சர்மா ஃபாலோட் பை ஸ்கை, ஃபாலோட் பை நவ் இஷான் கிஷன். ஸோ அந்த ஹைப்பர் பேட்டிங் லைனப், அல்ட்ரா பேட்டிங் லைனப் உங்களுக்கு இல்லாததுனால, யூ நெவர் நோ. பட் ஆப்கானிஸ்தானோட பேட்டிங் லைனப் வந்து அந்த மாரி தான் சொல்லலாம். லைக் ஆனா என்னன்னா, அவங்க இல்லைங்க. வந்துட்டு எப்படிங்க இந்தியாவோட எப்படி நீங்க கம்பேர் பண்ணலாம் நீங்க? ஆஃப் கோர்ஸ் ரமோனுல்லா குர்பாஸ் இருக்காங்க. ஆப்வியஸ்லி இப்ராஹிம் வரலாம். சாத்ரான். இப்ராஹிம் சாத்ரான் இஸ் மோர் ஆஃப் த சாலிட்
சாலிடிட்டி குடுக்குறது தானே அவரோட நான் சொல்றது வேல. வந்து மைண்ட் செட்ல சொல்றேன். தே பேசிக்கலி ஆர் லைக் அவங்க ஆரம்பிக்கிறது வந்து அதே மாரி தான் லைக் தொடர்ந்து போயிட்டே இருக்கலாம். வெதர் நாட் நெசசரி குவாலிட்டி வைஸ், பட் மென்டாலிட்டி வைஸ் சொல்றேன். சவுத் ஆப்பிரிக்கா வந்து அதே மாரி அந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா, டெஃபினெட்லி அவங்களும் வந்து எஸ்ஏ T20 விளையாடிட்டு வராங்க. அண்ட் ஜெனரலி ஐ திங்க் சவுத் ஆப்பிரிக்கா நமக்கு தெரிஞ்சே வந்து நம்ப ஐபிஎல்ல பார்த்திருக்கோம். லைக் வேரியஸ் சவுத் ஆப்பிரிக்கன் யூனோ அ பிளேயர்ஸ் அப்படின்றதுனால வந்துட்டு, டெஃபினெட்லி ஒரு ஸ்ட்ராங் டீம் இன் டெர்ம்ஸ் ஆஃப் பெஸ்ட் பேட்டிங் லைன் ம். அப் அகைன்ஸ்ட் ஸ்பின் இன் தி வேர்ல்டுன்னு சொல்லலாமா? கிளாசன் அண்ட் ஸ்டப்ஸ். அப்சல்யூட்லி. அ ஒரே ஒரு பிரச்சனை என்ன இருக்குன்னா, ஹென்ரிக் கிளாசன் ரைட்? ஆ நான் கூட நெனச்சிருந்தேன், குவின்டன் டிகாக் எப்படி எப்படி ஒரு கம்பேக் பண்ணாரோ ரிட்டயர்மென்ட்லேருந்து, மேபி ஹென்ரிக் கிளாசன கன்வின்ஸ் பண்ணி கொண்டு வருவாங்க அப்படின்னு. தட் ஐ திங்க் ஹென்ரிக் கிளாசன் இல்லாத சவுத் ஆஃப்ரிக்கா வந்து அஃப்கோர்ஸ் இப்போ வந்து உங்களுக்கு ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ்லாம் வந்து இஸ் கம் அ லாங் வே நவ் ரைட் இன் த லாஸ்ட் 2 இயர்ஸ். ரயான் ரிக்கல்டன், வெதர் இட்ஸ் ஐடன் மார்க்ரம் அட் த டாப். மார்க்ரமோட ஃபார்மே வந்து பயங்கரமா இருந்திருக்கு சின்ஸ் த ஐபிஎல். நீங்க பார்த்தீங்கன்னா, செஞ்சுரி வேற அடிச்சாரு இந்தியாவோட ஓடிஐல. ஈவன் தோ இட்ஸ் ஓடிஐ பட் ஸ்டில். ஐ திங்க் நீங்க சொன்ன மாரி ஆஸ்திரேலியாக்கு அடுத்தபடி ஒரு ஷோர் ஷாட் செமி ஃபைனலிஸ்ட் ஹேஸ் டு பி சவுத் ஆஃப்ரிக்கா. பிகாஸ் ஆஃப் தேர் பாலிங் லைனப். தே ஹேவ் தீஸ் அந்த 4, 5 மேட்ச் வின்னர்ஸ் இருக்காங்க. மார்க்கோ யான்சன் வித் பால் அண்ட் வித் பேட். ம். வாங்கினா செம அடி வாங்குவாரு. பட் பவர் பிளேல 3 விக்கெட் எடுத்துட்டு போயிட்டே இருப்பாரு அவர் தேவைப்பட்டதுன்னா. ரபாடா இஸ் தேர். ஹென்ரிக் நோக்கியா எந்த ஹென்ரிக் நோக்கியா வந்து அரைவ் ஆவாருன்னு தெரியாது. ஃபிட்டா வந்தார்னா அந்த 2021 ஐபிஎல் நோக்கியா வந்தார்னா, எஸ் ஹி வுட் பி அ கில்லர். கில்லர் மில்லர் இருக்கவே இருக்காரு. குவின்டன் ஆமா. டிகாக் அட் த டாப். ஸோ யா, இட் ஜஸ்ட் ஃபீல்ஸ் சவுத் ஆஃப்ரிக்கா ஹேவ் த ஓவரால் ஃபயர் பவர். Afghanistan season T20 yeah, New Zealand seems to be on the sticky wicket ன்னு சொல்லலாம். Okay. So that's Group D. So உங்க prediction வந்து Afghanistan and South Africa வா coming ஆமா. out of this? Okay. ஆப்கானிஸ்தான், சவுத் ஆப்பிரிக்கா. Okay. Moving forward, Group C. இங்க ஒரு கொஞ்சம் சேஞ்சஸ் நடந்திருக்கு. இதுதானே அந்த இங்கிலாந்து குரூப் தானே இது? இங்கிலாந்து இங்கிலாந்து, குரூப் பங்களாதேஷ். இங்கிலாந்து, வெஸ்ட் இண்டீஸ் அண்ட் ஃபார்மர்லி பங்களாதேஷ் ரீப்ளேஸ்ட் பை ஸ்காட்லாண்டா? ஆமா. சோ ம். இங்க வந்து ஐ ஐ திங்க் இட்ஸ் ஃபேர்லி ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்டுன்னு சொல்லலாம். ஏன்னா வந்து மிச்சம் 3 டீம் வந்து இட்டாலி, நேபாள் அண்ட் ஸ்காட்லாந்து. ஃபர்ஸ்ட் டைம் இல்ல. ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்ட் இல்லன்னு சொல்லுவேன். பட் நீங்க முதல்ல ஃபினிஷ் பண்ணுங்க. நான் ஏன் இல்லன்னு சொல்றேன். யாஹ் ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு இதுக்கு வருது. இட்டாலி வந்து ஆம் யூனோ T20 வேர்ல்ட் கப் குவாலிஃபை பண்றாங்க ஃபர்ஸ்ட் டைமு. அவங்கள்துல பார்த்தீங்கன்னா, நீங்க பெரும்பாலுமே வந்து ஆம் ஜோ பர்ன்ஸ் மெயினா அவர எதிர்பார்த்திருந்தோம். கடைசில அவர் வந்து இல்ல பர்ன்ஸ் வந்துட்டு ஏன்னா வந்துட்டு ஆஸ்திரேலியன் பிளேயரு. ஸோ ஐ திங்க் வெயின் மேட்சன் இங்கிலாந்துல கவுண்டி விளையாடுவாரு. அவர்தான். நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, இட்டலி வந்து இட்ஸ் மோர் லைக் டூவல் பாஸ்போர்ட் ஹோல்டர்ஸ். இட்டாலியன் பாஸ்போர்ட் அண்ட் ம். வேற கண்ட்ரி ஆஸ்திரேலியா ஆர் இங்கிலாந்து அந்த மாரி இருக்கிற பிளேயர்ஸ் தான் பெரும்பாலுமே. ஸோ அவங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் வருது. ஸ்காட்லாந்து வந்து பயங்கர லாஸ்ட் மினிட் அப்படின்றதுனால வந்துட்டு ஆ வெரி ஹார்ட் ஃபார் தெம். லைக் நம்ம போன வாட்டி ம். பங்களாதேஷ் பத்தி பேசினபோதே சொன்னோம். லைக் திடீர்னு வந்து ஆஃப் சீசன்லேருந்து அவங்க வந்து நெட்ஸ்க்கு வந்துட்டு வந்து விளையாடுறது, லைக் இன்னைக்கு தான் ஐ திங்க் அவங்க எல்லாருக்குமே வந்து இன்னைக்கு ஆ ஆமா விசா எல்லாருக்கும் கிடைச்சு அதெல்லாம் இருந்தது. இன்னும் வந்து ஸ்பான்சர்ஷிப்ஸ் அவங்க எல்லாம் வந்து லைக் அந்த 2 டீம் இட்ஸ் ப்ராபபிலி பார்ட்டிசிபேஷன் சர்டிபிகேட் வாங்குறதுக்கு அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு நேபாள் இவங்க தான் டார்க் ஹார்ஸ். பட் அங்கதான் ஐம் ஸ்டில் நாட் ஷுர். ஓகே அவங்க வந்து இப்போ ஓரளவுக்கு விளையாடுனாங்க, ஜெயிச்சாங்க. பட் ஆனா பைலேட்டரல் சீரிஸ்க்கும் வந்துட்டு ஒரு வேர்ல்ட் ஸ்டேஜ்ல விளையாடுறதுக்கும் தேர் இஸ் அ தேர் இஸ் அ டிஃபரன்ஸ். அண்ட் எஸ்பெஷலி இங்கிலாந்து வந்து ஸ்ரீலங்கால இப்பதான் T20 விளையாடி ஸ்ரீலங்காவை T20 3 மேட்ச் ஜெயிச்சுட்டாங்க. சோ அகைன் நியூசிலாந்து சொன்ன மாதிரி தான் இங்கிலாந்து ஆர் மோர் பேட்டில் ஹார்டன்ட் இன் ஸ்ரீலங்கா அந்த கண்டிஷன்ஸ்ல அப்படின்னு சொல்லலாம். சோ அந்த வகையில பார்த்தோன்னா எனக்கு வந்து என்னோட ப்ரெடிக்ஷன் அந்த இதுல இங்கிலாந்து அண்ட் வெஸ்ட் இண்டீஸ். ஐ திங்க் ம். நேபாள் வில் கிவ் அ ஃபைட் பட் யாஹ்! ஐ டோன்ட் திங்க் ஒரு ரீசன் கரெக்ட். ஐ திங்க் நீங்க என்னோட பாயிண்ட் புடிச்சிட்டீங்க. ஏன் ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்ட் இல்லங்கிறதுக்கு. இட்ஸ் பேசிக்கலி நேபாள். நேபாள் வந்து ஐ திங்க் அபுதாபிலயோ, ஷார்ஜாலயோ ஒரு 3 மேட்ச் விளையாடுனாங்க. வெஸ்ட் இண்டீஸோட பைலேட்டரல் T20 அதுல 2 மேட்ச் 2-1 சீரிஸ் ஜெயிச்சாங்க. நேபாள் ஹஸ் டிஃபீட்டட் வெஸ்ட் இண்டீஸ். அதுவும் நீங்க ஆக்சுவலி ஸ்கோர் கார்ட்ல போய் பார்த்தீங்கன்னா, மோசமா ஜெயிச்சாங்க. லைக் மேசிவ் விக்டரீஸ். பட் ஹேவிங் செட் தட்
வெஸ்ட் இண்டீஸ் வந்து இப்ப தான் சவுத் ஆஃப்ரிக்காவோட ஒரு சீரிஸ் விளையாட்டு வராங்க. 10 ஓவர்ல 115 ரன் அடிச்சு ஒரு டக்வர்த் லூயிஸ்ல ஒரு மேட்ச் வந்து இப்ப தான் ஜெயிச்சுட்டு வராங்க. 2-1 தோத்தாங்க அந்த சீரிஸ். பட் தே பிளேட் அகைன்ஸ்ட் சவுத் ஆஃப்ரிக்கா இன் சவுத் ஆஃப்ரிக்கா ரைட்? இஃப் ஆமா. ஐ அம் ரைட். யா. ஆ அண்ட் இன்னொன்னு இந்த நேபாள் வர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் மேட்ச் வந்து வாங்கடேல இருக்கு. மும்பைல. ஸோ இட்ஸ் கோயிங் டூ கம் டவுன் டூ எவன் அதிகமா 6 அடிப்பாங்கிற ஐ திங்க் ஆமா. அங்க தான் வந்து முடியும் அது. இதே மேட்ச் வந்து ஒரு சென்னையிலயோ, இல்ல மேபி ஈவன் ஒரு அஹமதாபாத்ல ஒரு பெரிய கிரவுண்ட்ல இருந்துச்சுன்னா கூட, யூ நெவர் நோ லைக் அவங்க கொஞ்சம் அவங்க ஸ்பின் வெப்ப வச்சு தாக்குவாங்கன்னு. பட் ஐ திங்க் அட் வாங்கடே, வெஸ்ட் இண்டீஸ் வுட் பி அந்த சிபிஎல் ஸ்டார்ஸ் தான் வந்து அது அதான். அது ஒண்ணு இருக்கும். பிளஸ் இட்ஸ் ஜஸ்ட் தட் தி நோ ஹவ் தி நோஸ் ஆஃப் பிளேயிங் இன் வேர்ல்ட் டூர்னமெண்ட்ஸ் வந்து இல்ல. என்னதான் இருந்தாலும் வெஸ்ட் இண்டீஸ் வர்சஸ் நேபாள் வந்து தி பிரஷர், தி யூ நோ ஒரு பீயிங் இன் தி லைம்லைட் அப்டின்னுவாங்கல்ல. அதெல்லாம் இருக்கிறது வந்து இல்ல ஐபிஎல்ல விளையாடி தட் தட் அந்த இது இருக்கு வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர்ஸ ம். பொறுத்தவரைக்கும் ஒரு நிக்கோலஸ் பூரன்லாம் அப்டின்றது வந்து லைக் கைண்ட் ஆஃப் வெரி என்ன சொல்றது ஹார்டன்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க. ஸோ அந்த மாரி இதுல இருக்கும்போது வந்து they'll probably get over the line in compared to Nepal. கண்டிப்பா. அண்ட் இன்ஃபாக்ட் யூ ஹேவ் பீப்பிள் லைக் ரொமாரியோ ஷெப்பர்ட். ஸோ அவர்லாம் வந்து என்ன ஒரே பால்ல 22 ரன் அடிச்ச இப்போ லேட்டஸ்ட்டா ஒரு வீடியோ ஒண்ணு வைரலா போச்சு அவருது. ஸோ தே ஹேவ் தோஸ் பீப்பிள் அஸ் வெல். பட் இங்கிலாந்து வேர்ட் ஆன் இங்கிலாந்து எங்க ஆளே காணோம்னு தோணுச்சு எனக்கு. பென் டக்கெட்லாம் மிடில் ஆர்டர்ல விளையாடுவார் போல இருக்கு அவரு. இங்கிலாந்து பிகாஸ் வந்து தேர் கோனா ஓப்பன் வித் ப்ராபப்லி ஜாஸ் பட்லர் அண்ட் ஃபில் சால்ட். yeah, they do have a good T20 team in terms of bowling and batting. You know, Sam Curranலாம் bowling sideலயும் சரி, battingல வந்து சால்ட் சரி, இல்ல வில் ஜாக்ஸ், ஹாரி ப்ரூக்கே வந்து obviously நீங்க ஜாஸ் பட்லர் சொன்னீங்க. பொட்டன்ஷியலி வந்து ஆர்ச்சர் இஸ் பேக் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இங்கிலாந்து ஐ திங்க் தே தே ஹேவ் தி டெஃபினெட்லி சூப்பர் எயிட்ஸ். சூப்பர் எயிட்ஸ்ல இருந்து வந்துட்டு தட்ஸ் அ டிஃபரண்ட் ஸ்டோரி. ம். குவாலிஃபைங் ஃபார் ஏன்னா வந்து மத்த 3 கண்ட்ரியும் வந்து அவங்களுக்கு அகேன்ஸ்ட் இருக்கிற 3மே வந்து லைக் நான் சொன்னபடி சூப்பர் எயிட் வந்துன்னா இஃப் இஃப் ஆப்கானிஸ்தான் மேக் இட் அப்போ வந்து 3 ஏசியன் கண்ட்ரீஸ் வர்சஸ் இங்கிலாந்து விச் யூ வில் பி மீன் லைக் பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா, இங்கிலாந்து அண்ட் ஆப்கானிஸ்தான் அந்த ஆமா. குரூப்ல எண்ட் அப் ஸோ ஆவாங்க. அங்க வந்து இட் வில் பி வெரி ஒரு ஒரு டிஃபரண்ட் ம். சேலஞ்ச் த்ரோ இங் இங்கிலாந்துக்கு. இங்கிலாந்துல எனக்கு மெயின் வீக்னஸே எங்க படுறதுன்னா, ஐ திங்க் கம்ஸ் டவுன் டூ பாலிங். லைக் இட் ஃபீல்ஸ் லைக் எல்லாமே ஜோஃப்ரா ஆர்ச்சர் மேல தான். யா ஐ திங்க் அவரோட ஃபார்ம் எப்படி போப்போறது அப்படின்னு. ரஷீத் அவரோட அந்த பவர் பிளேலயா இருக்கட்டும், இல்லாட்டி டெத் ஓவர்ஸ்ல வந்து யார் பார்ட்னர் பண்ணுவாங்க? லியூக் வுட் அஸ் அந்த லெஃப்ட் ஆர்ம் பவுலர் அவர் வெரைட்டி அவர் வந்திருக்காரு. சாம் கரன் இஸ் நாட் த சேம் சாம் கரன் ஆஃப் 2022 வேர்ல்ட் கப் இல்லீங்களா? மேன் ஆஃப் தி மேட்ச், இப்போ மேன் ஆஃப் தி ரீசெண்டா சீரிஸ். பாத்தீங்கன்னா வந்து சாம் கரன் இன் T20 இஸ் லைக் பீயிங் வெரி குட் இன் டர்ம்ஸ் ஆஃப் சார்ட் ஆஃப் பவுலிங் வைஸ் இந்த இதுவும் பட் தே ஆர் யா எனக்கு என்னமோ அவர் ஆக்சுவலி பேட்டிங்ல தான் அவர் ஆக்சுவலி ஹஸ் கம் மோர் அண்ட் பாலிங்ல வந்து கொஞ்சம் அவர் வீக் ஆன மாரி தான் தோணுச்சு எனக்கு. அகைன்ஸ்ட் ஸ்ரீலங்காவோட ஹேட்ரிக் வேற எடுத்தாரு. T20 இப்போ இந்த 3 T20 பிஃபோர் இது விளையாடுறாங்கல்ல. ஸோ அந்த போன 2வது T20 நினைக்கிறேன். 2வது T20ல இருந்து ஹி காட் அ ஹேட்ரிக் அகைன்ஸ்ட் ஸ்ரீலங்கா. ஸோ ம். ஐ திங்க் பவுலிங் வைஸ் ஆதில் ரஷீத், ஜஃப்ரா ஆர்ச்சர், சாம் கரன். யார் பட் செகண்ட் ஸ்பின்னர் அவருக்கு? ரெஹான் அஹ்மதா? Rehan Ahmed இல்ல or Jacob Buttel can bowl left arm spinner. That's a possibility yeah. that they might bowl. somehow Um, again பேட்டிங் வைஸ் சாலிடா இருக்காங்க. வில் ஜாக்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சு bowling, ஹாரி ப்ரூக்ஸ். இட் ஜஸ்ட் it, சீம்ஸ் it, சூப்பர் சாலிட். பட் அகைன் different பாலிங் இஸ் conditions bowling வந்து நீங்க சொன்ன மாரி சூப்பர் 8 தாண்டி போறது வந்து ஐ திங்க் இட் சீம்ஸ் லைக் லிட்டில் டிஃபிகல்ட். ஸோ ஃபைனலா என்ன சொல்ல வரீங்க இந்த டீம்ஸ்து? ஸோ இங்கிலாந்து மேக்ஸ் லக் இருந்தா செமிஃபைனல் மேக்ஸா? ஐ somehow cannot see them in finals. ஐ திங்க் ஸோ செமிஃபைனல்ஸ் வருதே வந்து கஷ்டம் அப்படின்னு பட் அகைன் the other two teams, Sri Lanka and Pakistan, they can blow out and let England போறதுக்கு வாய்ப்பு உண்டுன்னு வச்சுங்களேன். ஸோ அவங்களுக்கு அந்த அந்த இது இருக்கு. பாகிஸ்தானையும் ஸ்ரீலங்காவையும் நம்ப முடியாது.
சோ அதனால வந்து எந்த பொட்டன்ஷியலி பாகிஸ்தான், எந்த ஸ்ரீலங்கா வந்து சேரும்னு தெரியாது. சோ ஆமா. அதனால வந்து பொட்டன்ஷியலி இங்கிலாந்து கேன் மேக் இட் டூ தி செமிஃபைனல்ஸ். ஐ திங்க் அதனால வந்து ஐ அம் திங்கிங் ம். இங்கிலாந்து வில் மேக் இட் டூ தி செமிஃபைனல்ஸ். எனி நம்ம இதுல பேசுறோம்ல, நேபாள், வெஸ்ட் இண்டீஸ் இது அதுன்னு. வாட் இஃப் நேபாள் கேன் அப்செட் இங்கிலாந்து? ஏன்னா, அகைன் அன்பார்ச்சுனேட்லி அந்த மேட்சும் மும்பைல தான் இருக்கு. ஸோ சோ அங்கேயும் அவங்களுக்கு கொஞ்சம் அந்த டிஃபிகல்ட்டா இருக்கும். பட் யூ நெவர் நோ. வித் ஸ்காட்லாண்ட் அண்ட் இங்கிலாந்து அந்த ரைவல்ரி. பட் ஸ்காட்லாண்ட் நீங்க சொன்ன மாரி அண்டர் பிரிப்பேர்டா வருவாங்க. அவங்க ஆல்ரெடி ஆமா. வரதே பெரிய விஷயம். ஓகே. ஆ மூவ் ஆன் பண்ணலாமா? அடுத்த குரூப்புக்கு. யாஹ்! ஆஸ்திரேலியா, ஸ்ரீலங்கா அந்த குரூப் பத்தி பேசலாம். யார் யார் இருக்காங்க அந்த குரூப்ல முதல்ல சொல்லுங்க? ஆஸ்திரேலியா, அயர்லாந்து, ஒமான், ஸ்ரீலங்கா, ஜிம்பாப்வே. ம். அகைன் இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மொ முதல்ல ஆஸ்திரேலியா பத்தி கொஞ்சம் பேசலாமா? பிகாஸ் இட்ஸ் பீன் அ வைல் சின்ஸ் வி ஹவ் இல்ல. சீன் தெம் நான் சொல்றேன். அப்ரோச் நான் வேர்ல்ட் ஆஸ்திரேலியா, ஸ்டேஜ். ஸ்ரீலங்கா ஆல்மோஸ்ட் லைக் நீங்க சொல்லலாம். ஆஸ்திரேலியா, ஸ்ரீலங்கா வந்து தே வில் கோ த்ரூ அப்படின்னு சொல்லலாம். டார்க் ஹார்ஸ்ன்னு நீங்க சொல்லணும் அப்படின்னா அயர்லாந்து தான் பாசிபிலிட்டி. பட் ஐ திங்க் திஸ் வில் பி அ மோர் ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்ட் குரூப் வித் ஆஸ்திரேலியா அண்ட் ஸ்ரீலங்கா. ம். ஆஸ்திரேலியன் ஸ்குவாட் தி மோஸ்ட் யூ நோ இது என்னன்னா வந்து இஸ் தி ஃபேக்ட் தட் பேட் கமின்ஸ் ஹஸ் புல்ட் அவுட் ஆர் ஹஸ் பீன் டிராப்ட். ஹவெவர் யூ வாண்ட் டு கால் இட் வித்ட்ரான். சோ அது ஒரு தட்ஸ் a blow for them. ம். ஆம், மத்தபடி வந்து ஐ திங்க் அவங்களுக்கும் அதேதான். திங்க் தே ஹேவ் a வெரி குட் பேட்டிங் ஹெவின்னு நெனைக்கிறேன். ஐ வுட் சே யா லைக் ஐ திங்க் யூ ஹேவ் Travis Head, Josh Inglis, Mitch Marsh அந்த உங்களோட டாப் 3 லைக் எஸ்பெஷலி மிட்ச் மார்ஷ் அண்ட் Travis Head ஓப்பனிங் பண்ணாங்கன்னா தென் தட்ஸ் ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் பவர் பிளே ஸ்கோர்ஸ். நான் எங்கேயோ படிச்சிருந்தேன். ஆன் அன் ஆவரேஜ் இந்தியா வந்து மத்த கண்ட்ரீஸோட 30% எக்ஸ்ட்ராவா ஸ்கோர் பண்றாங்க. ஆவரேஜ் பவர் பிளே ஸ்கோரோட. அண்ட் ஆஸ்திரேலியா வந்து ஒரு 28 ஆர் 29%. ஸோ ஆல்மோஸ்ட் ஆன் பார் வித் இந்தியா. அவங்க வந்து ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் பவர் பிளே எஃபெக்டிவ்னஸ் அவங்களது. எனக்கு தெரிஞ்சு அவங்களது இந்த ட்ரையோ இருக்குல்ல, ஸ்டாய்னிஸ், கேமரூன் கிரீன் அண்ட் டிம் டேவிட் த ஃபினிஷர். ஐ திங்க் அகைன் யூ கேன் ஆட் மேக்ஸ்வெல் டு இட். தட் பவர் இன் த மிடில் ஆர்டர் வந்து I think that's probably second to India or on par with India, ஐ right? ஐ டோன்ட் நோ. ஐ அம் தெரியாது. நாட் ஸ்பின்ல எப்படின்னு தெரியாது. ஏன்னா, அவங்க ஸ்ரீலங்கால விளையாட போறாங்க. அண்ட் ஐ அம் நாட் சோல்ட் ஆன் கேமரன் கிரீன் ஸ்டில். லைக் நான் வந்து ஐ ஸ்டில் டோன்ட் திங்க் ஐ ஹேவ் சீன் நம்ம வந்து ஐபிஎல் ஆக்ஷன் அப்ப பேசினது அதேதான். இஸ் ஹி ரியலி வொர்த் த மனி தட் தே ஹேவ் டன்? ஏன்னா வந்து இட்ஸ் ஸ்டில் போட் பொட்டன்ஷியல். ஹி ஸ்டில் ஹசன்ட் ஹர்ஷஸ்லயும் சரி வந்து அவர் ஒன்னும் பெருசா பண்ணல. ஆனா, யா இவங்கள ஒரு ஆஸ்திரேலியன் கலர்ஸ்ல போட்டு வேர்ல்ட் டூர்னமென்ட்ல இருந்தீங்கன்னா, எவன் எப்படி ரூபா எடுப்பான்னு சொல்ல முடியாது. பட் ட்ரூ. ஐ அக்ரி. கேமரூன் கிரீன் இன்னும் வரல. பட் வாட் அபௌட் சரி கேமரூன் கிரீனே சைடுல வைங்க. டிராவிஸ் ஹெட், மிட்ச் மார்ஷ், கிளென் மேக்ஸ்வெல், ஸ்டாய்னிஸ், டிம் டேவிட். இது பத்தாதா? பத்தும். பட் பவுலிங் வந்து இருக்கான்ற. அது அவங்களோட என்ன இதுன்னா வந்துட்டு, கேன் தேர் பேட்டிங் அவுட் ஸ்கோர் தேர் பவுலிங் அதுதான். சோ பவுலிங்ல குடுக்குற ஆர் தே யா வில் ஹேவ் டு ஸ்கோர் எனஃப் ரன் ஃபார் தேர் பவுலர்ஸ் டு டிஃபெண்ட் பேட்டிங் ஃபர்ஸ்ட். ஐ திங்க் தேர் பாலிங், தேர் நியூ என்ன சொல்றது? த மோஸ்ட் அண்டர் ரேட்டட் T20 ஃபாஸ்ட் பவுலர் ஜாஷ் ஹேசல்வுட். ரைட். லைக் அவர் மேல பயங்கரமா டிபெண்ட் ஆவாங்க. பட் ஜாஷ் ஹேசல்வுட் அண்ட் ஆடம் ஜாம்பா ஆர் கோயிங் டூ பி த சென்ட்ரல் ஃபோக்கஸ். கூப்பர் கான்லி வந்திருக்காரு டீம்ல. அண்ட் அகைன் இன்னொரு நம்ப ஒரு புது ஆள அழைச்சுன்னு வந்திருக்காங்க. ஐ திங்க் நம்ம கமின்ஸ் வந்து இன்ஜூர் ஆனதுக்கப்புறம் ஐ திங்க் தே ரீப்ளேஸ்ட் ஹிம் வித் ஒரு செகண்ட் கூப்பர் கான்லி தான் நினைக்கிறேன். ஓ பென் சேவியர் பார்லெட்டா? பென் வர்ஷஸ் ஜேவியர் பார்ட்லெட், பென் டார்ச், எஸ் நேத்தன் சாரி. நேத்தன் எல்லிஸ் அண்ட் மேத்யூ குனுமன். இவங்க யாருமே வந்துட்டுல இந்தியால வந்து நீங்க ஒரு பெரிய T20 பவுலர் இவங்க அப்படின்ற ஆர் இந்தியன் ஸ்ரீலங்கன் சப்கான்டினென்ட் கண்டிஷன்ஸ்ல there is being good T20 bowler in big bash and Australian conditions, and then there is being a T20 bowler in subcontinent conditions. I think there is a difference. Josh Hazlewood, Adam Zampa வந்து ஐபிஎல் எல்லாம் விளையாடி லைக் they have that இது இவங்க மத்தவங்களுக்கெல்லாம் வந்து I don't think ம். the bowling is strong. They have a very good batting, but I think their bowling is weak. பில்டிங் ஸ்ட்ராங், பேஸ்மென்ட் வீக்ங்கிறீங்க. ஆமா. ஸ்ரீலங்கா. ஐ திங்க் இந்த டூர்னமெண்ட்ல ஒரு டார்க் ஹார்ஸ்னா ஐ அம் கோனா பிக் ஸ்ரீலங்கா ஃபார் 3 ரீசன்ஸ். 1 ஹோம் கிரவுண்ட், ரைட். 2வது ஸ்பின். ஐ திங்க் தே
definitely have ஒரு இந்தியா, ஆப்கானிஸ்தான் அண்ட் ஸ்ரீலங்கா. ஐ திங்க் தே ஹேவ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்பின் அட்டாக்ஸ். எந்த அது அவங்களுக்கு என்ன வகையான ஸ்பின் வேணும்னா கூட அந்த வகையான ஸ்பின் அப்படியே கொண்டு வரலாம். உனக்கு ஒரே பாலர் வந்து லெஃப்ட் ஆஃப் ஸ்பின்னும் போடணும், ரைட் ஆஃப் ஸ்பின் ஆம்பி டெஸ்ட்ரஸ் வேணும்னா அந்த வெரைட்டியும் அவங்க வச்சிருக்காங்க. பட் ஹேவிங் ஹசாங்கா அண்ட் தீக்ஷனா இன் த சேம் அண்ட் வெலாலகே கூட மோஸ்ட்லி 11ல விளையாடினா விளையாடுவாரு. அண்ட் ஆன் டாப் ஆஃப் தட் யூ ஹேவ் கமிண்டு மெண்டிஸ் ரைட். அண்ட் நீங்க பாலிங்ல பார்த்தீங்கன்னா, த காம்பினேஷன் ஆஃப் பத்திரானா அண்ட் துஷாரா ரைட்? தே ஆர் ஆல்வேஸ் டாப் கமாடிட்டீஸ் இன் T20 ஃபிரான்சைசி கிரிக்கெட்ல. இதுக்கும் மேல இட்ஸ் த இது ஸ்பின் அண்ட் த பாலிங் இது. 3வது ஐ திங்க் பத்தும் நிசங்கா. அவரோட ஒரு இந்த இந்த பாக்கெட் சைஸ் டைனமைட்டா அவர் வந்து இந்த லாஸ்ட் 1 இயரா எமர்ஜ் ஆனது, ஈவன் அகைன்ஸ்ட் இந்தியா ஐ திங்க் ஹி ஸ்கோர்ட் லைக் 23 பால் 50. அவர் விளையாடுற ஸ்டைல் அண்ட் அந்த இட்ஸ் போத் ஹி இஸ் புரொவைடிங் போத் ஸ்டெபிலிட்டி அண்ட் ஃபயர் பவர் அட் த டாப். ஸோ தட் அவங்களோட குசல் மெண்டேஸ், அஸ்லங்கா அவங்கலாம் இருக்கவே இருக்காங்க. பட் இட்ஸ் ஜஸ்ட் ஃபீல்ஸ் அஸ் ஹி ஆல்வேஸ் எண்ட்ஸ் அப் ப்ரொவைடிங் அ சாலிட் ஸ்டார்ட். Yeah, and the one other thing வந்து இப்ப நம்ம மத்த டீம்க்கு பேசல. இவங்களுக்கு இவங்களுக்கு ஏன் ஸ்பெசிஃபிக்கா எடுக்கிறேன்னா வந்து, இவங்க எல்லா மேட்சுமே ஸ்ரீலங்கால விளையாடுறாங்க. அண்ட் இப்ப இந்த நடந்த ஸ்ரீலங்கா vs இங்கிலாந்து T20 பார்த்தீங்கன்னா வந்து, லாட்ஸ் ஆஃப் ரெயின் அஃபெக்டட் மேட்சஸ், டக்வர்த் லூயிஸ். ஸோ தட் அது ஒரு ஃபேக்டர் இருக்கும். ஏன்னா அப்போ இந்த இஃப் த மான்சூன் ரெயின்ஸ் கன்டின்யூ, மத்த டீமுக்கும் இம்பாக்ட் ஆகும். பட் ஆல்சோ எஸ்பெஷலி த கேம்ஸ் இன் ஸ்ரீலங்கா. யூ could have a வாஷ் அவுட், ஃபுல் வாஷ் அவுட் ஆர் லைக் டக்வர்த் லூயிஸ்ல ரன் ரேட். அண்ட் ஆப்வியஸ்லி இவங்க ஸ்ரீலங்கா வந்து எல்லா மேட்சுமே அங்க விளையாடுறதுனால வந்து the probability of the higher percentage, like it can go either ways. அவங்க விளையாடுற மேட்ச் ஆர் அவங்களுக்கு அகேன்ஸ்ட் வர மேட்ச்ல அப்படின்றது. ஸோ அது ஒரு ஒரு ஃபேக்டர் அவுட் ஆஃப் எவ்ரிபடிஸ் கண்ட்ரோல். ரெயின், ம். இட்ஸ் அ பாசிபிலிட்டி. பட் யா, ஐ அக்ரி. ஸ்ரீலங்கா வந்து ஈவன் ஐ ஃபீல் தே ஆர் ப்ராப்ளி த டார்க் ஹார்சஸ் டு மேக் த செமிஃபைனல்ஸ். செமிஃபைனல்ஸ் இல்ல. நான் ஆக்சுவலி ஃபைனல்ஸ்னே சொல்லுவேன். டார்க் ஹார்ஸ் ஃபார் த ஃபைனல்ஸ்ன்னு சொல்லுவேன். செமிஃபைனல் அவங்க ஆக்சுவலி போலன்னா தே ஷுட் பி டிசப்பாயிண்டட். அ இந்த லைக் ஜஸ்ட் லுக்கிங் அட் த ஓவரால் ஸ்ட்ரக்சர் அண்ட் ரப்ச்சர் ஆஃப் இந்த வேர்ல்ட் கப்போட மேக்கப்ப நீங்க பார்க்கும்போது, வித் ஆல் த டிராமா தட்ஸ் கோயிங் ஆன், அவங்க வந்து பேசாம அவங்க பண்ற வேலைய அவங்க கரெக்ட்டா பண்ணி, அவங்க ஹோம் கிரவுண்ட் அந்த கிரவுட் அந்த இன்டென்சிட்டிய மெயின்டெயின் பண்ணாங்கன்னா, தே கேன் கோ அ லாங் வே. ஸோ ஆஸ்திரேலியா எவ்வளோ தூரம் போகும்னு எதிர்பார்ப்பீங்க நீங்க? ஆஸ்திரேலியா, ஐ திங்க் அகெயின் மேபி தி செமிஃபைனல்ஸ். எனக்கு வந்து ஐம் ஸ்ட்ரகிளிங் டு புட் இன் தி செகண்ட் ஃபைனலிஸ்ட் இது வரைக்கும் வந்துட்டு. சோ ஃபார் இந்தியா, ஆக்சுவலி வந்து ஆஸ்திரேலியா இஸ் இன் சேம் குரூப் as சவுத் ஆப்பிரிக்கா. ஸோ எதர் ஆஸ்திரேலியா சவுத் ஆப்பிரிக்கா ரெண்டு பேர்ல ஒருத்தவங்க தான் வந்து செமிஃபைனல்ஸ் கேன் மேக் இட் டு த செமிஃபைனல்ஸ். ஐ திங்க் ஆஸ்திரேலியா வில் நாட் மேக் அவுட் ஆஃப் தி சூப்பர் எயிட்ஸ். ம். சவுத் ஆப்பிரிக்கா ஓகே. வில் கோ டு செமிஃபைனல். இந்தியா அண்ட் சவுத் ஆப்பிரிக்கா போவோம். ஸோ ஐ டோன்ட் திங்க் ஆஸ்திரேலியா வில் மேக் இட் அவுட் ஆஃப் தி சூப்பர் எயிட்ஸ். ஓகே. ஆம், எனக்கு ஓகே. அண்ட் ஒன் ஃபைனல் வேர்ட் ஆன் ஐ நோ அயர்லாந்து அண்ட் ஜிம்பாப்வே நம்ம ரொம்ப கச்சலாம் நம்ம எடை போடக்கூடாது. பட் ஜிம்பாப்வே மேபி அன் அப்செட் No, எனிவேர். no. ஸ்ரீலங்கா இல்லாட்டியும் They அட்லீஸ்ட் மேபி are ஆஸ்திரேலியாவ very அப்செட் பண்ண dependent. முடியுங்கிறீங்களா? They are only dependent on Sikandar Raza, and I don't think they will. Yeah, I don't. They might. I would be very. I mean, pleasantly surprised even if they beat Ireland. ம். பார்க்கலாம். ஓகே. லாஸ்ட் பட் த மோஸ்ட் என்ன சொல்லுது இப்போ இருக்கிறதுலயே மொக்கையான குரூப் இப்போ. ஆஃப்டர் த பாகிஸ்தான் நியூஸ், Yeah. ஐ திங்க் த மோஸ்ட் போரிங் குரூப் வந்து குரூப் ஏ ஃபீச்சரிங் இந்தியா, யுஎஸ்ஏ, Mm, நெமிபியா, நெதர்லாண்ட்ஸ் அண்ட் பாகிஸ்தான். Actually, I disagree. I mean, after the Pakistan news, it's become a more interesting group. நீங்க India, சொல்றது பாகிஸ்தான் vs நெதர்லாண்ட்ஸ் மேட்ச் ஓப்பனிங் மேட்ச வச்சு சொல்றீங்களா? yeah, ஏன்னா தட் yeah, இஸ் because that changes the whole dynamics. See, it's become more boring for Indians சொல்லலாம். ஏன்னா வந்து அந்த ஒரு மேட்ச் தான் இந்தியாவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. They could probably just beat Namibia, Netherlands, and USA. So India may be boring, but the group in itself, because Pakistan start, வந்து அவங்க ஒரு மேட்ச் ஆல்ரெடி தோத்துட்டாங்க அப்படின்ற கணக்குல தான் ஆரம்பிக்கும் போது, இட் மேக்ஸ் இட் இன்ட்ரெஸ்ட் ஃபார் தே ஆர் எவ்ரி மேட்ச் நெதர்லாண்ட்ஸ், நமீபியா, யூஎஸ் எல்லா மேட்சுமே வந்து அவங்களுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ட். தே ஹேவ் டு வின் ஆல் த்ரீ மேட்சஸ். ஏதாவது ஒரு மேட்ச் தோத்தாங்க, ஸோ நெதர்லாண்ட்ஸ் பீட் நமீபியா அண்ட் யூஎஸ்ஏ அப்படின்னா, அண்ட் தே பீட் பாகிஸ்தான், தென் சடன்லி தே கோ த்ரூ.
கரெக்ட்டா சொன்னீங்க. ஆக்சுவலி இந்த என்னோட ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபார் இண்டியன் ஃபேன்ஸ்க்கு மேபி அப்படி இருக்கலாம். பட் ஐ திங்க் ஃப்ரம் அ நியூட்ரல் ஸ்டாண்ட் பாயிண்ட் நான் சடன்லி நீங்க சொன்னதுக்கப்புறம் எனக்கு எப்படி இருக்குன்னா, ஓகே யுஎஸ்ஏ வந்து தோற்கடிச்சிருக்காங்க ஆல்ரெடி. அ லாஸ்ட் T20 வேர்ல்ட் கப்ல அப்செட் பண்ணாங்க பாகிஸ்தான. யுஎஸ்ஏல ஆனா த அமவுண்ட் ஆஃப் ஐ திங்க் அவங்களது அந்த கரப்ஷன் ஸ்கேண்டல் அதெல்லாம் நடந்திருக்கு லாஸ்ட் 2 இயர்ஸ்ல. ஆல்மோஸ்ட் அவங்கள வந்து இந்த விளையாடுவாங்களா இல்லையான்னே தெரியாம இருந்துச்சு. சௌரப் நேட்ரவல்கர் ஞாபகம் இருக்குங்களா? இந்த Yeah. மகாராஷ்டிரா பிளேயர் ஒருத்தங்க அங்க போயிட்டு செட்டில் ஆயி, அவர் என்ன ஐடில வந்து வேலைய 2 நாள் லீவ் ஆல் ஐ வாண்ட் இஸ் 2 டேஸ் லீவுன்னு போட்டு, லீவ் போட்டு லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பாலர் வந்து பாகிஸ்தான அப்படியே சுருட்டுனாரு அவரு. ஆக்சுவலி ஆரன் ஜோன்ஸ் இல்ல இந்த தரம். ஐ திங்க் ஹி வாஸ் த அதர் பிக் ஹிட்டிங் பிளேயர் இன் மிடில் ஆர்டர்ல. ஸோ அவர் இல்லாதது ஐ திங்க் தேர் கோனா ப்ராப்ளம் மிஸ் ஹிம் அண்ட் ஆல்சோ யுஎஸ்ஏ ஆர் நாட் பிளேயிங் இன் தேர் ஓன் பேக்யார்ட். ஆமா. அந்த பிட்சஸ் மேல கீழ தான் இருந்துச்சு. ஸ்லோ பிட்சஸா இருந்துச்சு. ஆனாலுமே ஜஸ்ட் நீங்க சொன்ன இதுக்கு நேபாளுக்கு நீங்க யூஸ் பண்ணது தான். ஒரு வேர்ல்ட் ஸ்டேஜ்ல வந்து விளையாடுற எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவங்களுக்கு அவ்வளவா இல்லாததுனால, கமிங் ஆல் த வே அண்ட் பிளேயிங் இன் ஸ்ரீலங்கா அகைன்ஸ்ட் பாகிஸ்தான், இட்ஸ் ஜஸ்ட் சீம்ஸ் லிட்டில் டிஃபிகல்ட் டூ இமேஜின் அவங்க வந்து அப்செட் பண்ணுவாங்கன்னு. Yeah. இஃப் தேர் இஸ் எனி டீம், ஐ திங்க் இட்ஸ் கோனா பி நெதர்லாண்ட்ஸ். Netherlands. அந்த ஆரியன் தத்லாம் ஞாபகம் இருக்குங்களா? நம்பர் 8ல, நம்பர் 9ல வந்து ரன்ஸ்லாம் அடிச்சாரு போன தரம். ஸோ சில பிளேயர்ஸ் இருக்காங்க. ஏன்னா லாஸ்ட் டைம் சவுத் ஆஃப்ரிக்காவ அப்செட் பண்ணாங்கன்னு நெனைக்கிறேன். ம். நெதர்லாண்ட்ஸ். ரைட்? ஸோ அவர் இன்னும் இருக்காரு அவரு. ரோஃபெல் பேக் வேண்டமர். அவரு பேக் எவ்வளோ பண்ணிட்டு வயசானாலும் அவர் வந்து ரஜினி மாரி ரிட்டயர் ஆகாம தான் அவர் வந்து விளையாடிட்டே தான் இருக்காரு அவரு. ஸோ ஐ திங்க் தே ஹேவ் சம் இன்ட்ரஸ்டிங் பிளேயர்ஸ். அந்த ஸ்பின் பவுலிங் ஆல் ரவுண்டர்ஸ்லாம் இருக்காங்க. தே மைட் அந்த ஓப்பனிங் வீக்கெண்ட்ல தெரிஞ்சு போயிடுங்க. ஓப்பனிங் வீக்கெண்ட்ல பாகிஸ்தான வந்து நெதர்லாண்ட்ஸ் இன் கேஸ் அப்செட் பண்ணிச்சுனா மேபி தென் தட் திஸ் பிகம்ஸ் ப்ராபப்லி த மோஸ்ட் இன்ட்ரஸ்டிங் குரூப் yeah. அமங் ஆல் ஆஃப்டர் குரூப் டி ஆஃப் கோர்ஸ். அ இல்லாட்டி கஷ்டம் தான். பட் இந்தியா லிட்டரலி பத்தி பேசவே இல்லீங்களே நம்ப. நீங்க ஆரம்பத்துல சொன்னீங்கல்ல, ஹைப் இருக்கா? இந்த பில்டப் இருக்கான்னு. அந்த ஃபர்ஸ்ட் மேட்ச் மட்டும் அப்செட் ஆச்சு. நெதர்லாண்ட்ஸ் பீட்ஸ் பாகிஸ்தான்னா, தென் the tournament வந்து களை கட்டும். Like, in terms of the interest will really, hype and this thing. Especially, I mean, of course, எல்லாரும் வந்து இத ஆரம்பிச்சுருவாங்க. அந்த மீம்ஸ் வருதுன்னு வச்சுக்கோங்க. பாகிஸ்தான் வந்து பிஐ ஏர்லைன்ஸ் திருப்பி ரிட்டர்ன் போற மாரி அந்த மீம்ஸ் ஆர் கடைசியில வந்து லாஸ்ட் மினிட்ல பாகிஸ்தான் வருவாங்க. பிகாஸ் நெதர்லாண்ட்ஸ் would end up losing to the US. Uh, so there is a possibility. This actually நம்ம சொல்றோமே தவிர, I think with the fact that, I mean, in reality, actually நம்ம வந்து இன்னொரு பார்த்தீங்கன்னா, assuming past rivalry or history, India beats Pakistan அப்படின்னாலும், there that does becomes the other teams have a ம். have a chance. நம்ம இன்னும் அதான் அகைன் இந்தியா பத்தி நம்ம பேசவே இல்ல. பட் வேர்ட் ஆன் பாகிஸ்தான். ஐ திங்க் 4ஓ 5 ஸ்பின்னர் எடுத்திருக்காங்க. ஆக்சுவலி பாகிஸ்தானுக்கு பார்த்தீங்கன்னா, இது ஒரு கோல்டன் சான்ஸ் இது. இப்போ இந்தியா எப்படி துபாய்ல போயிட்டு கேம்ப் பண்ணாங்களோ, எல்லா ஆமா. மேட்சும் இங்க தான் நடக்கும்னு 100% தெரியுமோ, பாகிஸ்தானுக்கு 100% தெரியும் எல்லாமே ஸ்ரீலங்கால நடக்கும்னு. 4ஓ 5 ஸ்பின்னர் இருக்காங்க. முகமது நவாஸ், நம்ம ஷாதாப் கான், ஆ அகைன் சலீம் அலி ஆகா கூட ஆக்சுவலி ஸ்பின் போடுவாரு. ஆ அத தவிர ஜஸ்ட் உஸ்மான் தாரிக் இருக்காரு. ஸோ தே ஹேவ் அ குட் மிக்ஸ். பட் அகெயின் பாபர் ஆசம் இல்லன்னா நல்லா இருந்திருக்கும். ரிஸ்வான் இல்ல. பாபர் ஆசமும் இல்லன்னா, அவங்களுக்கு ஆக்சுவலி அதிகமா சான்ஸ் குடுத்துருப்பேன் நான். பட் அகெயின் லெட்ஸ் சி இந்தியா. வேர்ட் ஆன் இந்தியா. நம்ம இந்தியா பிரிவ்யூ நம்ம பண்ணவே இல்ல எனக்கு தெரிஞ்சு. பிகாஸ் நம்ம இந்தியா, நியூசிலாந்து பேசுறோம். இதெல்லாம் பேசுறோம். ஸோ அதனால இட் ஆல்மோஸ்ட் ஃபெல்ட் லைக் அதர் தென் த சுப்மன் கில் திங் ஒரே ஒரு சர்ப்ரைஸ் தான் இப்போ புதுசா வரப்போறது. விச் இஸ் சஞ்சு சாம்சன வந்து ஐ திங்க் இஷான் கிஷன் இஸ் கோயிங் டூ ரிப்ளேஸ் Yeah. I just, இன் த ஸ்டார்ட்டிங் 11. There yeah, shouldn't be any doubt in that. it just feels like, more than skills, it's a mentality thing where other than the South Africa series, Tora, the India shirt weighs very heavily on Sanju Samson. இந்தியா விளையாடினாருன்னா வந்துட்டு, ஐ மீன் பாவம். இந்த கடைசி மேட்ச் வந்து திருவனந்தபுரத்துல விளையாடினது வந்து அதுதான் வந்து அவரோட லாஸ்ட் T20 ஃபார் இந்தியாவா இருந்ததுன்னா அட் ஹோம், it'll be he just went out. Yeah, I would very much doubt Sanju Samson will open for the first game. Yeah. ஒரு இதுல. ஸ்டாட் அண்ட் இன்னொரு ஒரு ஸ்டாட் ஒண்ணு பார்த்திருந்தேன். அந்த 3 செஞ்சுரீஸ வந்து ஒரு செகண்ட் சைட்ல ஒதுக்கி வச்சேன். அந்த அவரோட ஸ்ட்ரைக் ரேட் வந்து கரியர் ஸ்ட்ரைக் ரேட் பார்த்தீங்கன்னா, 147 இருக்கு. அண்ட் 23 ஆர் 24 ஆவரேஜ் இருக்கு. அந்த ஐ நோ என்னடா 3 செஞ்சுரி அடிச்சிருக்கான். அத எப்படிடா ஒதுக்கலாம் அப்படின்னு. பட் அந்த 3 செஞ்சுரி நீங்க ஒதுக்குனீங்கன்னா, அவரோட ஹிஸ் ஆவரேஜ் கம்ஸ் டவுன் டூ ஆல்மோஸ்ட் 17 Yeah. அண்ட் ஸ்ட்ரைக் ரேட் கோஸ் டவுன் டூ 130. ஸோ அந்த எனக்கு தெரிஞ்சு ஸ்லைஸ் பண்ணக்கூடாது அந்த மாரிலாம் பெரிய இத. பட் இட்ஸ் த
அடிச்சா செஞ்சுரி தான் அடிப்பேன். இல்லாட்டி அந்த கன்சிஸ்டன்சி வந்து அப்படியே அடிச்சா குறையறதுங்கிறது வந்து செஞ்சுரி தான் கொஞ்சம் அடிப்பேன்றது கூட வந்து தேவை. இட்ஸ் நாட் லைக் ஒரு 3 மேட்ச்க்கு ஒரு செஞ்சுரி, 2 மேட்ச் 4 மேட்ச் டக்கு, ஒரு செஞ்சுரி அந்த மாரி இல்லாம வந்து அந்த ஒரு சீரிஸ் தான். பியாண்ட் தட் அந்த ஒரு சீரிஸ் தவிர பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து லைக் எவ்ரிதிங் எல்ஸ் இஸ் நாட் தேர். இட்ஸ் அந்த அடிச்சா அந்த செஞ்சுரி பங்களாதேஷோட ஒரு செஞ்சுரி அண்ட் சவுத் ஆஃப்ரிக்காவோட 2 செஞ்சுரி அந்த அடிச்சது. அந்த இது மட்டும் தான். சோ எனிவே ஐ டோன்ட் திங்க் ஹி ஐ ப்ராபபிலி திங்க் இந்தியாவோட நீங்க பார்த்தீங்கன்னா, இட்ஸ் அகைன் நம்ம ஸ்டார்ட்டிங் 11 அதெல்லாம் நம்ம ஓவரால் நம்ம பேச போறது இல்ல. பட் இட் ஃபீல்ஸ் லைக் தேர் பேட்டிங் இஸ் பை ஃபார் இந்தியா இஸ் கோயிங் டூ பி த ஃபேவரைட்ஸ்ன்னு சொல்லலாமா? இன்ஃபாக்ட் எந்த வேர்ல்ட் கப்லயுமே எனக்கு தெரிஞ்சு என்டரிங் இன்டூ த வேர்ல்ட் கப் நான் வந்து அட்லீஸ்ட் நான் கிரிக்கெட் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து, இந்தியா இவ்ளோ ஓவர்வெல்மிங் லைக் வே அஹெட் ஆஃப் த பேக் அப்படிங்கிறது வந்து ஐ திங்க் இந்த வேர்ல்ட் கப்ல தான் நான் பார்க்குறேன். லைக் இந்தியாவ பொறுத்தவரைக்கும் ஆமா. ஜெனரலி ஆஸ்திரேலியா இன் 2007 வேர்ல்ட் கப் நம்ம ப்ரிவ்யூ பண்ணியிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். 2007 ஓடிஐ வேர்ல்ட் கப்லாம் வந்து அந்த மாரி வே அஹெட் லைக் எனிதிங் லெஸ் தென் அ ஃபைனல்ஸ் எனக்கு தெரிஞ்சு யா நம்ம லாஸ்ட் டைம் உங்கள கேள்வி கேட்டேன். நீங்க செமி ஃபைனல்ஸ் வந்தாலே ஒரு ஓகே. அதுக்கப்புறம் நாக் அவுட் என்ன வேணா நடக்கலாம்னு சொன்னீங்க. பட் நான் எனிதிங் லெஸ் தென் அ ஃபைனல்ஸ் ஐ திங்க் பீப்பிள் ஆர் இட்ஸ் வில் பி அன்அக்செப்டபிள் ஃபார் த ஃபேன்ஸ்ன்னு எனக்கு தோணுது. எனக்கு த அமவுண்ட் ஆஃப் ஏன்னா வேற சோ டீம் எல்லாமே வந்து இப்ப தான் அவங்க பில்ட் பண்ற மாரி இருக்கு. டு பி ஹானஸ்ட் வந்து எனிதிங் அதர் தன் கப் வின் இட்ஸ் இஸ் a டிசப்பாயின்ட்மென்ட். நான் அன்அக்செப்டபிள்னு சொல்ல மாட்டேன். லைக் அதுதான் என்னோட பாயிண்ட். லைக் ஒன்ஸ் யூ கெட் டு தி செமிஃபைனல்ஸ் இட் பிகம்ஸ் a knockout. You can't say it's unacceptable. That will happen. But what I from a disappointment perspective or expectation perspective என்ன எடுத்தீங்கன்னா வந்து India has to win the cup. That is the expectation. இருக்கிற டீம் பவுலிங் அண்ட் பேட்டிங் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து நான் லைக் நம்ம யாருக்குமே வந்து ஸ்டார்டிங் லெவன் எல்லாம் பேசல அப்படின்னா ஒரு ஜஸ்ட் ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் லெவன் அப்படின்னு எடுத்து பாத்தீங்கன்னா வந்து நீங்க அபிஷேக், இஷான், திலக், சூரியகுமார் வர்மா, ஹார்திக், சிவம் துபே, ரிங்கு சிங், அக்ஷர் பட்டேல், வருண், பும்ரா, நாஷ்தீப். ஜஸ்ட் குவிக்லி இந்த 11 ஆப்வியஸ்லி there will be changes depending on various things. பட் ஜஸ்ட் சொல்றேன் இந்த 11 அப்படியே எடுத்து வச்சீங்கன்னா வந்து இட்ஸ் a really strong team that should win balanced team. So யாஹ்! that's a good ஓகே. place ஸோ to end. கடைசில என்ன உங்க செமி ஃபைனலிஸ்ட் யாருன்னு நீங்க சொல்லவே இல்ல. இந்தியா, இந்தியாவ தவிர மத்த 3 இங்கிலாந்து, செமி ஃபைனலிஸ்ட். ஸ்ரீலங்கா, ஆப்கானிஸ்தான். இல்லையே 3 பேர் வர முடியாது அங்கேருந்து. So it will have to be India, South Africa, England and Afghanistan. ஐ திங்க் நான் I'll go with Australia. Never rule out Australia. So India, Australia. Would like to see Afghanistan and of course Sri Lanka. அவங்க வந்தா நல்லா இருக்கும்னு தோணுது எனக்கு. ஆம், பார்ப்போம். எப்படி என்ன போகுதுன்னு பார்ப்போம். பட் அகைன் வில் கீப் அன் க்ளோஸ் ஐ ஆன் இந்தியா, பாகிஸ்தான் அந்த அந்த கூத்துல என்ன நடக்குதுன்னு. அகைன் நாங்க பேசுறது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. யூடியூப்ல பார்க்குறீங்கன்னா எங்கள எல்லா பாட்காஸ்ட் பிளாட்ஃபார்மும் நீங்க எல்லாம் கேட்கலாம். அங்கேயும் நாங்க அப்படியே பரவியிருக்கோம். பட் பார்த்துட்டே இருங்க, கேட்டுட்டே இருங்க. மேட்ச் பார்த்தீங்களா பாஸ்.